டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் 2024 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக், மார்ச் முதல் வாரத்தில் நடைபெற்ற 25 முக்கிய நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி, காவலர் தேர்வு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, அப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளை முன்னிட்டு பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இந்த ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மின்னணு பயண சீட்டு இயந்திரங்கள் மூலமாக டிக்கெட் பயண சீட்டு வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ அது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்துகளில் பார்த்திங்கன்னா டிக்கெட் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக தொடங்கியது. ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். நாட்டில் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கான்பூர். டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது இந்த குழுமமானது தெற்காசியாவின் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணையை வந்து தொடங்க உள்ளது. ஸோ இதை அதானி குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். வேலைவாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் ஐஐடியால் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தினோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுயம் ப்ளஸ். ஏதாவதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிடையே, அதாவது கிரிக்கெட் மற்றும் கால்பந்து பயிற்சி வழங்கக்கூடிய இந்த ஒரு திட்டமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமைகள் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் திட்டம் ஆனது இந்த இமைகள் திட்டம் சொல்லுவாங்க. சிட்டிஸ் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பள்ளி மாணவர்களுக்குன்னா கிரிக்கெட் கால்பந்து பயிற்சி வழங்குதல். சுயம் திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் ஐஐடியால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டமாகும். ஸோ இது மற்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. நான்காவது கொஷின் பார்க்கலாம். எந்த ஆண்டு இந்தியா விண்வெளியில் ஆய்வு மையமாக பாரதிய அந்தரிஷா நிலையத்தை, பாரதிய அந்தரிஷா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது கொஷின் ஆன்சர் வந்து 2028. டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இத்தகவலை பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்வின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் வந்து தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம். உலக சிவில் பாதுகாப்பு தினம், அதாவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு கேட்குறாங்க. ஐந்தாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1. ஸோ பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஷின் பார்க்கலாம். தற்போது சூப்பர் அனல் மின் நிலைய திட்டம் வந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர், அதாவது வடக்கு கரன்புரா. ஸோ வடக்கு கரன்புரா அப்படிங்கிறது என்னென்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. ஏழாவது கொஷின் பார்க்கணும். 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஷின் ஆன்சர் வந்து சி ஆன்சர் வந்து நைரோபி. ஸோ நைரோபி எங்கே இருக்குன்னா அது கென்யாவில் இருக்குது. அடுத்து 8வது கொஷின் பார்க்கலாம். 10வது ப்ரோ கபடி லீக்கில் சாம்பியன் பட்டத்தினை வென்றுள்ள அணி எது? ஸோ சமீபத்தில் முடிந்த அந்த ப்ரோ கபடியில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் எது வென்றதுன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து புனே வாரியர்ஸ், அதாவது புனே பஸ்தான். ஸோ இதான் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, அதாவது அந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்க தான் வந்து 2வது இடத்தை பெற்றுள்ளது. ஸோ கண்டிப்பாக இது கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ 9வது கொஷின் பார்க்கலாம். தஞ்சாவூரில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வருவாய் வட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வருவாய் வட்டத்தோட பேர் வந்து திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவோணம். ஸோ ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வருவாய் வட்டமானது கிட்டத்தட்ட வந்து 45 வருவாய் வட்டங்களை உள்ளடக்குவது. அதாவது வந்து காவலாப்பட்டி, சில்லத்தூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்லூர். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு 45 வருவாய் வட்டங்களை உள்ளடக்கியதான் வந்து இந்த திருவோணம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 10வது கொஷின் பார்க்கலாம். உலக செவித்திறன், அதாவது வேர்ல்டு ஹியரிங் டே
அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மார்ச் 3. ஸோ மார்ச் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர், டி ஆன்சர். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக வனவிலங்கு தினம், அதாவது வேர்ல்டு வேர்ல்ட் லைஃப் டே அனுசரிக்கப்படும் தினம் அப்படிங்கிறது என்னைக்குன்னா 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3. ஸோ மார்ச் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின் வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய பாதுகாப்பு தினம், நேஷ்னல் செக்யூரிட்டி டே கொண்டாடப்படும் தினம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா மார்ச் 4. ஸோ சி ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர், தேசிய பாதுகாப்பு தினம். 13வது கொஸ்டின் பார்க்கணும். நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். பாருங்கள், சமீபத்தில் தான் 4/3/2024 இது வந்து தொடங்கப்பட்டது. இத்திட்டம் பார்த்தோன்னா இந்த நத்தம் நிலங்களுக்கு எளியதாக பட்டா பெறுவதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து இது வந்து துவங்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது. 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் பாருங்கள். மக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சி ஆன்சர், அதாவது நீங்கள் நலமா இந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது 6/3/2024 பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இதை நோக்கம் பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட கலெக்டர் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா மக்களை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதாவது கருத்துக்களை கேட்கறதுக்காக நீங்கள் நலமா திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை சமீபத்தில் தான், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி 6/3/2024 தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ தற்போது 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ டெல்லி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர், பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா, அதாவது முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா திட்டம் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய ஆராய்ச்சியாளர்கள் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி. ஸோ இது சென்னையுடைய ஐஐடி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா டி ஆன்சர். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது, ஐஐடின்னு இருக்கணும். ஸோ அது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு, டி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின் பார்க்க. பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னென்னா 2018. சி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோன்னா மக்கள் ஆரோக்கியமான திட்டமான, அதாவது பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோன்னா ஒரு 5 கோடி ஆயுஷ்மான் கார்டுகளை வந்து பார்த்தோன்னா இந்த உத்தரப்பிரதேச அரசு வந்து இதுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இந்த ஆயுஷ்மான் திட்டம் வந்து உத்தரப்பிரதேசில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18வது கொஸ்டின் பார்த்தா தெலுங்கானாவில் வீடு கட்ட தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் படியில் டி ஆன்சர், அதாவது இந்திரம்மா வீட்டு திட்டம். ஸோ இதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது இந்தியாவில் டேஷாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், இப்போ மக்களவை தேர்தல் வந்து கூடிய விரைவில் வரப்போகிறது. இது எத்தனையாவது தேர்தல் அப்படின்னு கேட்குறோம்னா, இது வந்து மக்களவை தேர்தலில் 18வது தேர்தல். ஸோ 18 தான் இது. ஸோ தேர்தல். ஸோ இதில் வேறு மாதிரி எப்படி கேட்குன்னா, நம்ம மக்களவை தொகுதி எத்தனைன்னு கேட்கலாம். ஸோ நம்ம மக்களவை தொகுதி வந்து அதாவது இந்தியா ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா 543 மக்களவை தொகுதி நம்மகிட்ட இருக்குது. 20வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக பணக்கார பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலே மிக பணக்காரர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜேப் பெசோஸ். ஸோ இவர் தான் வந்து இப்போதைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் உள்ளார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்லா அதிபர் பார்த்தீங்கன்னா இலான் மஸ்கே, அதாவது இவரை வந்து பின்னுக்கு தள்ளி ஸோ உலகின் நம்பர் 1 பணக்காரர் என்ற ஒரு இடத்தை வந்து இந்த அமேசான் நிறுவனர், இவர் வந்து அமேசான் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். யாருன்னா வந்து ஜேப் பெசோஸுங்கிறவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக பணக்காரர்களில் முதலிடத்தை பிடித்துள்ளார். 21வது கொஸ்டின் பார்க்கலாம். 2024 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடத்தப்பட உள்ளது. ஸோ இப்போ இந்த வருஷம் தான் வந்து ஒலிம்பிக் போட்டி நடப்போகுது. ஸோ இது எங்கே நடக்கப்பட உள்ளதுன்னா பாரிஸ்.
ஸோ சி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி 2028 எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலில் நடக்க போகுது. 22வது கொஸ்டின் பாருங்கள். புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்த புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 22வது கொஸ்டின் ஆன்சர் வந்து 5/9/2022. ஆப்ஷன் படி பார்த்தோன்னா பி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இந்த புதுமை பெண் திட்டம் பார்த்தோன்னா 6 முதல் 12 வரை படித்து, அதாவது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சேர்க்கை வந்து அதிகரித்துள்ளது வந்து தமிழக முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 23வது கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிக சிறிய மருத்துவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சின்ன மருத்துவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 23வது கொஸ்டின் ஆன்சர் வந்து டி, அதாவது டாக்டர் கணேஷ் பராயா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மருத்துவர். ஸோ எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் தான் இருப்பார். ஸோ 3 அடி உயரம் கொண்ட அந்த டாக்டர் பரையா MBBS படிப்பை முடித்துவிட்டு உலகிலே மிகச்சிறிய மருத்துவராகவும் உள்ளார். ஸோ டி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியர் யார்? இந்த ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைத்து கொண்டு வருது. இதுக்கு வந்து ஏஐ ஆசிரியர் முதலாக நியமிக்கப்பட்ட அந்த ஆசிரியர்னா இதுக்கு ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஐரிஸுங்கிறவங்க கரெக்டு. ஸோ இவங்க தான் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஏஐ டீச்சர். ஸோ இது வந்து கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் வந்து இதை நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொரியா அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறான்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமானத்தை இயக்கிய முதல் ரோபோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லிசா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஏஐ செய்தி வாசிப்பில் தான் லிஷான்னு சொல்லுவாங்க. சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஏஐ நியூஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யாங்கிறோம். ஸோ இது மற்றதுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின். தற்போது 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய வீரர் யார்? ஸோ இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான அதாவது 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விளையாட உள்ள இந்திய வீரர் யார் அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திர அஸ்வின் தான். டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் 14வது இந்திய வீரர் ஆவார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்ச் மாதத்தில் நடைபெற்ற அதாவது முதல் வாரத்தில் நடைபெற்ற 25 முக்கிய நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.